Hi, my dear Bollywood people say in the world, good morning. ஜெசக்கி கிட்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே, நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? நீ கோடி ரூபா நீ எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், தட் இஸ் ஒன் டே கோயிங் டு வேனிஷ். அது ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். பட் வெறும் ஒரு ரூபாய் 8 தான் நியூஸ் பேப்பர். இதில் இன்வெஸ்ட் பண்ணு, உன் நாலேஜ் வளரும். சரி, ஓகே, செய்திகள் அப்படி நேரடியாக போயிடலாம். தினத்தந்தி செய்திகள் தான், தலைப்புச் செய்திகள் தான். தேதி பார்த்தாக்க சென்னை 21/7/2026 செவ்வாய்க்கிழமை. ரைட், தலைப்புச் செய்திகள் அப்படியே கடன் போடுறேன். விஷயமாக நான் வந்துட்டு தேவையில்லாமல் இதுலேயும் நான் மூக்கு நொழிக்க மாட்டேன். வழக்கமாக நொழிப்பேன்ல, அப்படி இல்லாமல் அப்படி போயிடலாமா? இப்போ கூட மூக்கு நொழிச்சு தான் இருக்கேன். நான் அப்படி தான் என் கேரக்டர் அந்த மாதிரி என்ன பண்ணுறது, ஃப்ளோ வந்துன்னே இருக்குது. ஓகே, சரி போயிடலாம். ஆமாம், ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இன்னும் ஊர் தூத்துக்குடி. ஓகேவா? முதலமைச்சர் விஜய் பற்றி அவதூறாக பேசியதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவர் பாளையங்கோட்டை சிறையில் நேற்று இரவு அடைக்கப்பட்டார். ஓகேங்களா? தமிழகத்தில் மீண்டும் ஒரு நடவடிக்கை. முதலமைச்சர் விஜய் பற்றி அவதூறாக பேச்சு, விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைது, பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. அப்புறம் போராடியவர்கள் மீது தடி அடி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரி தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினரை போலீசார் தடியடி நடத்தி கலைத்த காட்சி. திஸ் ஒன். ஓகேங்களா? அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் விளம்பரங்களை நான் வெறுப்பேன். ஆமாம், ஒரு நல்ல மனிதனுக்கு விளம்பரங்கள் தேவையில்லை. ஒரு நல்ல கவிதைக்கு விளம்பரம் தேவையில்லையாப்பா. நான் ஒரு கவிதை, முடிந்தா படித்துக்கொள். நீயும் ஒரு கவிதை தான். உடைகள் உள்ளவர்கள் அனைவருமே 800 கோடி பேர் என்னமோ இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாருமே கவிதை தான். அவருக்கு கவிதை தான். ஒவ்வொருவரும் புத்தகங்கள். ஆனால் அந்த புத்தகத்தை இவர்கள் ஒரே ஒரு பேஜ் கூட புரட்டி பார்க்கறதில்ல. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் புத்தகங்கள் தான். அந்த புத்தகத்தை அவர்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். அதாவது நான் சொல்வது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். ஆமாம், ஒரு வயதிலேயே முடிந்து போன புத்தகம் 100 வயது வரை 108 வரை, இப்போ 120 வயசில் கூட யாரோ ஒருத்தவங்க பர்த்டே கொண்டாடுறத பார்த்தா. அப்போ எத்தனை புத்தகங்கள் பா. ஓகே, புது டெல்லி ஜூலை 21. டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீசார் அடி, கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. மத்திய அரசுக்கு வைத்த 3 கோரிக்கைகள். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் கைது செய்யப்பட்டாரா? போலீஸ் மீது கல்வீச்சு நடந்ததால் தடியடி. மத்திய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சோனம் வாங்சுக் தனியார் ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்படுவாரா? டெல்லி ஹைகோர்ட்டு இன்று முடிவு. ஸோ இப்படி போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துங்க. சி ஆல் திஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாமே அது சம்மந்தமானது தான். இந்த நியூஸ் எல்லாமே இப்போ நான் வாசித்தேன்ல, இதெல்லாமே சம்மந்தது தான். பக்கத்தில் ஒரு நியூஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் சென்னை. மதுபானங்கள் கொள்முதலில் புதிய நடைமுறை, டாஸ்மாக் நிர்வாகம் அதிரடி. இது மட்டும் வேணால் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த மதுபானம் இருக்குது இல்லைங்களா, தட் மீன்ஸ் மது பிரியர்கள் பொறுத்த வரைக்குங்க, மது பிரியர்கள் அண்ட் வாட்சிங் த செக்ஸ் தொழிலாளர்கள், இந்த 2 விஷயம். ஆமாம், காலமாக இன்னும் 500 கோடி ஆண்டுகள் இந்த உலகம் நிலைக்குமானால், உலகம் இருக்கும். உலகம் கூட 500 கோடி ஆண்டுகள் இருக்குன்றாங்க. சூரியன் அதுக்கப்புறம் தான் சுத்தமாக எரிஞ்சு சாம்பலாக விழுந்துடும். அதுக்கப்புறம் தான் உலகம் அழியுன்றாங்க ஆய்வுகள் அப்படி சொல்லுது. பட் மனிதர்கள் எழுவார்கள், அதுதான் உண்மை. மனிதர்கள், இயற்கை, செடிகள், கொடிகள், மிருகங்கள், இதுவெல்லாம் வந்து என்ன ஆகும், அழிஞ்சு கொண்டு தான் இருக்கும். அந்த 5 பூதங்கள் மட்டும் அழியாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவைகள் அப்படியே தான் இருக்கும். சூரியன் சுத்தமாக இழிஞ்சி சாம்பலாக
கரிகட்டையாக போனதுக்கப்புறம் வேணால் அந்த உலகம் அழியும். ஆய்வுகள் அப்படி தான் சொல்லுது. இந்த மதுபானங்கள் கொள்முதலில் புதிய நெறிமுறை டாஸ்மாக் நிர்வாகம் அதிரடி. ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கூட அக்கேஷ்னலாக தண்ணி அடிக்கிறவன் தான். இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி நாட்களில் நான் கூட வந்து தண்ணி அடிக்கிறவன் தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, இங்கே பாவம் உழைப்பாளிகள் ரொம்ப கடினமாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான கூலியை கூட அவர்கள் தருவதில்லை. புதன்கிழமை அட்வான்ஸ்னுவாங்க, சனிக்கிழமை சம்பளம் என்னுவாங்க. இந்த கூலி தொழிலாளர்கள் தான் சொல்கிறது. மேல் வேலைக்கு போகிறவங்க அந்த வேலை இந்த வேலை அந்த வேலை, ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி, இந்த புதன்கிழமை அட்வான்ஸு சனிக்கிழமை சம்பளம் என்கின்ற நடைமுறை இருக்கிறது. இங்கே இந்த தொழிலாளர்கள் அந்த வேகாத வெயிலில் வந்து கல்லை சுமந்து மண்ணை சுமந்து அது சுமந்து இது சுமந்து அந்த உடல் வலிக்கு ஏதோ கொஞ்சம் மது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. மது சாப்பிடுவது தவறு அல்ல. வெள்ளைக்காரன் பாருங்க, நக்கி நக்கி தான் குடிப்பான். அப்படி சிப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவான். அதை இவன் தான் பிடிச்சி அதை தொங்கின்னு இருப்பான். குடிச்சிட்டு வாந்தி எடுத்துன்னு ரோட்டில். கோவாலெல்லாம் போய் பாருங்கள். நான் கோவாலாம் சந்து பொந்தெல்லாம் சுற்றினோம். அங்கெல்லாம் யாரையுமே நான் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டு ரோட்டில் கடுக்கிறவங்க நான் பார்த்ததில்ல. பாண்டிச்சேரி கூட அப்படித்தான். ஜாஸ்தி பார்த்ததில்ல. நிறைய பேர் குடிக்கிறாங்க. பட் குடிக்காமலாம் யாரும் இல்லை. வீட்டுக்கு வீடு அத்தனை பேரும் ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டி எல்லாமே குடிக்குது. யாரும் சிலரை தவிர. அப்புறம் யாராவது கோச்சிக்க போகிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மதுவையும் இந்த செக்ஸ் தொழிலாளர்களையும் 1000 ஜென்மங்கள் இருந்தாலும் சரி, இந்த கடவுள்லாம் எல்லாம் உயிரோடையே வந்தாலும் சரி, பட் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த கடவுள்களே வந்து மகாபாரதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, ஒருத்தி 5 பேர் கட்டிக்கிட்ட கதையெல்லாம் இருக்குது. சில விட்டுருங்க, நம்ம இதுக்கு அது உள்ளெல்லாம் போய்கிட்டு. பட் இங்கே வந்து மிகப்பெரிய சால்மான் ராஜாவுக்கு 600 பொண்டாட்டியான். அப்போ ஏழை தொழிலாளி எங்கடா போவான்? ராஜான்றதுனால அவன் பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஏழை 4 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி 100 பொண்டாட்டி 500 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா என்ன பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்பு இல்லைப்பா. பொண்டாட்டிங்களை வச்சிங்கன்னா அவங்களுக்கு சோறு போடணும், காப்பாற்றணும். ரைட்டா? அதுதான் முக்கியம் இங்கே. பட் சரி, அதை விட்டுரு. இந்த மதுபானம் என்பது வந்து மிக மிக கொடுமையான முறையில் டூப்ளிகேட்ஸ் அது இது 10 ரூபா அது மேலே இது மேலெலாம் வந்து பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, ஒரு குடிக்கிறவன் வந்து ஏன் வந்து செத்து போகிறான் அப்படின்னா, அவனுக்கு ஆகாரம் சரியாக இல்லை. ஸோ ஒவ்வொரு ரெஸ்டோ பாருன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ரெஸ்டோ பார் வந்திருக்குதா வந்து தெரியல. பட் ஒரு குடியால் ஒரு பார் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அங்கே ஏன் இட்லி தோசை பொங்கல், அவன் ஏதோ பாவம் ஒரு கட்டிங்கையோ ஒரு குவார்ட்டரையோ குடிச்சிட்டு ஒரு 2 இட்லி ஒரு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு 2 தோசையை ஒரு முட்டை தோசையை சாப்பிட்டுட்டு ஒரு 2 சப்பாத்தி ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு போனால் அவன் குடித்தான் பார்த்தியா, அது அவன் குடலையோ இல்லை ஈரலையோ பாதிக்காது. இங்கே மிகப்பெரிய பயங்கரமான பிரச்சனை என்னென்னா, நல்லா குடிக்கிறான், சாப்பிட மாட்டான். அதனால தான் ரொம்ப பேர் செத்து போகிறான். அவன் குடும்பம் நெருக்கடியாக வந்து அவன் பொண்டாட்டி தாலி எடுத்துகிட்டு அவன் முன்னாடியோ ஆட்டோக்காரன் முன்னாடியோ டாக்ஸிக்காரன் முன்னாடியோ எங்கேயோ ஓடி போகுது. ஸோ இது மாற்றப்பட வேண்டும். இதை நமது தமிழக முதல்வர், முதல்வர் மீன்ஸ் வாட், அவரை வந்து கேவலமாக ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம். ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், ஏதோ விளாத்தி கூலமாக யாரோ ஒரு எம்எல்ஏ அப்படிலாம் வந்து பேசக்கூடாது. உரிமை நான் கூட பேசுவேன். நான் நிறைய பேரை உரிமையில் தான் பேசுவேன். என் வயது அந்த மாதிரி, எனக்கு 64 வயசு ஆகுது. எல்லாம் என்னை விட சின்னவனாக தான் இருப்பான். ரெண்டாவது பெரிய தகுதி ஆனவர்கள் வாங்க போங்க சேர் சொல்கிற அளவுக்கு தகுதி அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் வாங்க போங்க என்று சொல்லலாம். நான் குழந்தைங்களை தான் வாங்க போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் குழந்தைகள் வந்து கடவுளுக்கு சமம் இல்லையா? குழந்தைகள் வந்து யாருக்கு சமம்? கடவுளுக்கு சமம். அதனால தான் நான் எப்போதுமே குழந்தைகளை மெயினாக வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். இளைஞர்கள், வாலிபர்கள், ஜென்சி கிட் 2K கிட்ஸ் அடிக்கடி நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவர்களிடம் பெரிய அளவுக்கு பாவங்கள் இருக்காது, பெரிய அளவுக்கு குற்றங்கள் இருக்காது. ஏதோ அறியாது தெரியாது வேறு வழி இல்லாது சந்தர்ப்ப சூழ்நிலை சமூக இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவர்கள் குற்றவாளிகள் ஆகி விடுவார்கள். பட் அது மன்னிக்கக்கூடியது தான், தண்டிக்கக்கூடியது தான். பட் சரியாக ஆயிடுவாங்க. ஒரு குற்றவாளி எப்பொழுது தண்டனையை அனுபவித்து விட்டானோ அதற்கு அப்புறம் அவன் குற்றவாளி இல்லை. அவன் தண்டனை அனுபவிச்சுட்டானப்பா, அவன் தான் திரும்பிட்டானப்பா, அப்புறம் எப்படிப்பா அவன் குற்றவாளி ஆக முடியும்? பட் ஆனால் இந்த விளாத்தி குளம் எம்எல்ஏ பேசியது மிகப்பெரிய தவறு. எலும்பு ஒடிப்பேன், வாட் இஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? பார்க்குறோம் போகிறவங்களாம் பேசுவாங்க. அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒரு அரசாங்கத்துறை ஒரு அரசியல் துறை
அப்படிப்பட்ட ஒருவர், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மக்களுக்காக வந்து நின்னுகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை ஒழிச்சிடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். இன்னும் வாட் இஸ் ஆல் நான்சென்ஸ். திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப வன்மைக்குரிய ஒரு விஷயம், கண்டனத்துக்கு ஒரு விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 100% இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சுட்டுடணும். ஆமாம், ஏன்னா பப்ளிக் பேச ஆரம்பிச்சிடுவான், பப்ளிக் போகிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிடுவான். ரெண்டாவது, அந்த திமுக கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், அதிமுக கட்சி தொண்டர்கள் யாருமே நல்லவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் அயோக்கியர்கள். அந்த காலத்தில் இருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து கூப்பிட்டு வச்சு தோட்டத்தில் கூப்பிட்டு வச்சு உதைப்பார். பெட்டி வாங்குவியான்னு சொல்லிட்டு உதைப்பார், அடிப்பார். பட் ஏன் இந்த விஜய் வந்து யாரையுமே உதைக்க மாட்டாரு? எவ்வளோ கேஸுங்க, 40 20 வருடம் 25 வருடத்துக்கு முன்னாலேயே உள்ள மிகப்பெரிய தீர்க்கப்படாத ஏகப்பட்ட வழக்குகள் அப்படியே நெடுவில் தேங்கி போய் கிடக்கு. 7 லட்சமோ 70 லட்சமோ கேஸுகள் இன்னும் வந்து விசாரணையிலே இருக்குன்றாங்க. இது வந்து திஸ் இஸ் ஆல் ஸ்டூபிடிட்டி. தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்கள் வந்து உங்கள் கண்நோக்கில் தயவு செஞ்சு நிறைய ஜட்ஜிகளை உடனடியாக இது என்னமோன்னு சொல்லுவாங்க, அதாலத்தை ஏதோ ஒன்று டக்குன்னு ஒரே நேரத்தில் வந்து 1000 2000 கேஸுகளை வந்து முடித்து வைப்பார்கள். தயவு செஞ்சு அவன் செத்து போனதுக்கு அப்புறம்லாம் அவனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறது எந்த வகையான ஒரு நன்மையும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் என்ன விஷயத்துக்காக வந்தான் அதை வந்து இது பண்ணுங்க. பட் இந்த மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் சுட்டு கொண்டுடுங்க. வேண்டாம், நாட்டுக்கு தேவையே இல்லாதவன். இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவெல்லாம் எல்லாம் வந்து கையில் கிடச்சிருக்காங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா ஓடிடுவான். அந்த வக்கீலுங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவானுங்க. ஆமாம், நான் பார்த்தேன். 40 வக்கீலுக்கு ஒரு தீய சக்தி, ஒரு திருட்டு பையன், ஒரு அயோக்கியனுக்கு 40 வக்கீல் வந்து ஆஜரானாங்களாம். ஒரு நல்லவன், ஒரு அற்புதமான மனிதன், எந்த பாவமும் பண்ணாதவனை பிரிட்ஜேரியில் உக்காந்துருக்கான்னு கூட்டுன்னு போய் அவனை ஷேவ் பண்ணிட்டு அவன் மேலே இல்லாத பொல்லாத கேஸுகள் 10 20 கேஸுகளை போட்டு புழலில் போய் பாருங்க. விசாரணை கைதிகள் என்று புழலில் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்லாமாங்க விசாரணை கைதிகள் இருப்பாங்க. புழலில் போய் பாருங்க, 4000 கைதிகள்னா அதில் ஒரு 3000 கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, இதையெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டுமே என்றால் உங்களுடைய உளவு அமைப்பு, உளவாளிகள், உங்களுடைய உளவு அமைப்பு சரியில்லை. ஆமாம், லட்சக்கணக்கான வாலிபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே உளவு பண்ணி கொடுங்க, உளவாளிகள் பணியை கொடுங்க. ஏதோ ஒரு வருமானம் அவர்களுக்கு போன மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் குற்றங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் உங்கள் டேபிளில் கொண்டு வந்து வைப்பாங்க, உங்கள் பார்வையில் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது சரி இல்லை என்பதை தீர்மானித்து அதை சட்டப்படி முறைப்படி அவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனைகளை வழங்க முடியுமோ அப்பேற்பட்ட தண்டனைகளை நீங்கள் வழங்கினால்தான் நீங்கள் முதல்வர். புரியுதுங்களா? தலைவன், ஒரு குடும்ப தலைவன் பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது, கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது பைபிள் சொல்கிறது. ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தில் தவறுகள் நடந்தால் உடனே கண்டிக்கணும், தண்டிக்கணும், அப்புறம் மன்னிக்கணும். இதான். ஆமாம், கண்டிக்கணும், தண்டிக்கணும், மன்னிக்கணும். இது 3 ரொம்ப முக்கியமான விஷயம். மன்னிக்க தெரிந்தவன் யார்? மிகப்பெரிய உயர்ந்தவன் என்று சொல்வார்கள். மன்னிக்க வேண்டியதுதான். அதுக்காக தண்டனையே கொடுக்காம நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே போயிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் மண்டையை உடச்சிடுவானுங்க. இப்போ வரைக்கும் எலும்பு ஒடிக்கிறான்றான் ஒருத்தன். கேட்கும்போது என்னை மாதிரி நான் ஒரு சாதாரணவன், நான் ஒரு குடிமகன், நான் கதறுவதெல்லாம் எனக்கு ஏன்டா 1.25 கோடி ரூபாய் என் மேலே கடனை வச்சுருக்கீங்க, அதுக்கு தான் நான் கதறுறேன். புரியுதா? நான் கத்துறது, போவது, கும்புறது எல்லாமே என்ன, நான் ஏன்டா 1.25 கோடி ரூபாய் தனிநபர் கடன் 1.25 கோடி ரூபாய் என்றால் என் வீட்டில் 30 பேர் இருக்கிறோம். 1.25 லட்சம், 1.25 லட்சம்னா எவ்வளோங்க? அதுக்கு தான் நான் கும்பிட்றேன், கத்துறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன் எல்லாரும் கத்தணும், கும்பிடணும், பண்ணணும். அவன் இப்போ திருட்டு பசங்க 200 கஞ்சாவையும் தின்னா எவனை வேணா அவன் போய் மேய்ப்பான், பாலியல் தொல்லை கொடுப்பான், கெடுப்பான், கொலை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். தட்ஸ் விடு, அது அவங்க கதை, இது என் கதை. ஸோ எனக்கே இது கோபம் வருதுங்க. எனக்கே என்னடா ஒரு முதலமைச்சரை போய் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அரசியல் அமைப்பு இது?
திஸ் இஸ் டூ பேட். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். மாற்றங்கள் வந்திருக்கு, இன்னும் மேலும் 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 இது சீர்திருத்தப்பட வேண்டும். அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் காதுக்கு எப்படியாவது போய் சேரணும். அவர் இதையெல்லாம் சரி செய்யணும். இதையெல்லாம் சரி செஞ்சால் லஞ்சம் ஊழல் மற்றும் எப்படிங்க ஒழிக்க முடியும்? இவங்களை ஒழிச்சாதாங்க லஞ்சம் ஊழல் ஒழியும். அது பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் நிறைய சினிமா படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. நிறைய சினிமா படங்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட முதல்வன் படம் மாதிரிலாம் படங்கள்லாம் பாருங்கள். ஒரே நாளில் சீரமைத்த மாதிரி படம் இருக்கும். ஒரே நாளில் எதையும் செய்ய முடியாது. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகட்டுங்க. பட் இதெல்லாம் சரி செய்யுங்கள். இது போன்றவர்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 பேர் இல்லை, 400 பேர் இல்லை, 4000 பேர் வருவான். சமுதாயத்தில் வன்முறையை பண்ணுவான், கலவரத்தை பண்ணுவாங்க, பஸ்ஸை கொளுத்துவான். எவ்வளோ பெரிய தப்புங்க இதெல்லாம் சரியான உலக மக்கள் அனைவரும் அறிகிற மாதிரி தண்டனைகளை கொடுங்க. அரபு நாடுகளில் கொடுக்குறாங்கல்ல, அரபு நாடுகளில் தராங்கல்ல, அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஃப்ரான்ஸ், அந்த மாதிரி பாகிஸ்தான், எங்கேயோ ஒரு பாகிஸ்தான், எங்கெங்கே எல்லா நாடுகளிலையும் தண்டனையை செமையாக வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு நாட்டில் தாங்க லஞ்சத்தையும் ஊழலையும் செமையாக வச்சுன்னு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த அல்லக்கைங்க வேற. தம்பிங்களா, அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று அப்படி அப்பா அம்மா பண்ண பாவம் தான் இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகள் இதே மாதிரி கஷ்டம், படித்து விட்டு வேலை இல்லை, பஞ்சம் சோறு இல்லை, உடுத்தி கொள்ள உடை இல்லை, கஞ்சா தண்ணி இப்படி வழி இல்லாமல் தவறான பாதையில் சென்று விட்டீர்கள். எனது மந்தையில் இருந்து எல்லா ஆடுகளும் தவறான பாதையில் போய்விட்டனவே. எனது மந்தையில் இருந்த எல்லா நல்ல நல்ல ஆடுகளும், அறிவு ஆடுகளும், சிறப்பான ஆடுகளும், பகுத்தறிவு படைத்த ஆடுகளும், சிந்தனை செல்வங்களும் எல்லாம் சிதறி ஓடி போய் கஞ்சா தண்ணி பொண்ணுன்னு சொல்லி போயிடுச்சு. இது மாற வேண்டும். இது மாற வேண்டும் தம்பிங்களா. இல்லை என்றால் நீ இன்று அப்பா அம்மா நீ ஒரு குழந்தைய பெற்று வச்சிருப்ப, நீ பண்ற பாவம் நாளைக்கு அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஸோ இன்று பார்த்தா நிறைய இடங்கள்ல இந்த சின்ன சின்ன பசங்க அப்பா அம்மாவெல்லாம் கொன்னுட்டுங்க. அப்பா அம்மாலாம் கொலை செய்யப்படுகிறாங்க. நான் பார்க்குறேன், நிறைய நியூஸ் பார்க்குறேன். இது மேலே 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 வளர்ந்து போகும். கிழவிகள் இறந்து போவார்கள். வாலிப பெண்கள், வாலிபர்கள், ஜெசிக்கை, டூக்கி, இது உங்களுடைய உலகம். இது மேன்மை அடைய வேண்டும், இது புகழ் பெற வேண்டும், இது வளர்ச்சி பெற வேண்டும், இது சரிந்து கிடக்கிறது, இது நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் இங்கே தேவைப்படுகிறது. கேழ்வன் நான் கத்திக்கொண்டே இருப்பதில் எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் கத்த வேண்டும், நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும், உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும். உங்கள் உயிரிலும் மேலான ஓட்டையா 200 ரூபாய் கோட்டிருக்கலாம் நீங்கள் விற்பது மிகப்பெரிய குற்றம். இப்படிப்பட்ட குற்றத்திற்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே அற்புதமானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, அப்புறம் எசிக்கை டூக்கை உங்களுக்காக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கத்தணும், நீங்கள் கேட்கணும். உங்கள் கேள்விகள் எல்லாம் என்ன ஆனது, எங்கே போனது, ஏன் கேள்விகளை கேட்க மாட்டீங்க? ஒரு ஃபோனுக்கு 10 ஃபோன் வச்சிருக்கிறீங்களே. எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்கிறதோ அந்த குற்றங்களை எல்லாம் வீடியோக்களாக எடுங்கள். அதை சோசியல் மீடியாக்களில் பரப்புங்கள். இந்த திருட்டு பசங்க சிலர் துட்டு வாங்கிக்கிட்டு மீடியா என்ற பேரில் நாட்டை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான் தப்பான முறையில், தவறான முறையில். ஆளும் அரசாங்கம் அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கிறது, நானே பார்க்குறேன். ஆனால் இவங்க போடுற அந்த மீம்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்லாம் பார்ப்பான், அமெரிக்காவில் பார்ப்பான், எங்கெங்கேயோ எந்தெந்த நாட்டிலையோ பார்ப்பான். அப்படி பார்க்கும் பொழுது ஆளும் கட்சியினர் மீது எதிர்கட்சியினர் அது அந்த அளவுக்கு அவதூறுகள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். இந்த திருட்டு, தீய சக்தி, இந்த மாதிரி அவதூறுகள் பேசி ஒரு ஆளும் கட்சியினர் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறார்கள் என்று அந்த நாட்டுக்காரன் நம்மளை பார்த்து சிரிப்பான், கேவலப்படுவான். அடைச்சி எதிர்கட்சிகள் இப்படியா இவ்வளோ கேவலமாக இந்த மாதிரியா இருக்கும்? வாரங்களெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கிறது, அவர்கள் இந்த அளவுக்கு கேவலமாக இல்லை. இது மாற வேண்டுமே என்றால் ஜென்ஸு கேட்ஸ், சுக்கை கேட்ஸ், வாலிபர்கள் இளைஞர்கள் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. உன் பிள்ளை இன்று கஞ்சா குடிக்குது, தண்ணி அடிக்குது, பஸ்ஸால பிச்சை எடுக்குது. இது மாற வேண்டும் என்றால் இளைஞனே, வாலிப பெண்ணே, நீ மாறு. கேள்விகள் கேளு. உண்மை என்ன என்பதை உலகம் ஒரு நாளும் மறைக்காது. பொய் கொஞ்ச நாளுக்கு தான் வேகமாக போய் ஆனால் மடங்கிடும். பட் உண்மை ஜெயித்து கொண்டே இருக்கும். உண்மை ஒரு நாளும் அழியாது. உண்மையாக வாழுங்கள்.
உண்மையாக வாழுங்கள். வருங்காலங்களில் உண்மையானவர்களை மட்டுமே இறைவனும் ஏற்றுக்கொள்வான். பொய்யானவர்களை தீயில் போட்டு மிதிப்பான். தீய சக்தியில் அவர்கள் அழிந்து போவார்கள். எனவே தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், உங்கள் குழந்தைகளை குப்பை தொட்டியில் போடாதீங்க. அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல ஆடை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க. தனிமைகளை அவர்களை நிறைய சிந்திக்க விடுங்க. அவர்கள் போக்கில் அவர்களை விடுங்க. அதே நேரத்தில் உங்கள் போக்கை கடன் வாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. திருடுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரனை போய் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா ஏன்டா நீ வாங்கலை அப்படி ஒப்பிட்டுலாம் பேசாதீங்க. நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம் இதை மீறி நடக்காதுங்க. உழைத்து உண்ணுங்க. இந்த உலகம் நன்றாக வந்துவிடும். அமெரிக்கா என்ன அமெரிக்கா, அதை விட அற்புதமாக 10 மடங்கு தமிழ்நாடை உயர்த்த முடியும். அதற்கு யார்? அரசாங்கமோ அதிகாரிகளோ அல்ல, நீங்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று சொல்லுறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உன் குழந்தைகளை அறிவோடு ஏன் நீ வளர்க்க மறுக்கிறாய்? அதற்கு ஏன் அறிவு புகட்ட நீ மறுக்கிறாய்? அதை ஏன் நீ தவறான முறைகளில், தவறான செயல்களில், தவறான போக்குகளில் போவதற்கு அனுமதிக்கிறாய்? தவறு. இதை செய்யாதே, இதை செய்யாதே. ஒரு காலத்திலையும் நான் தப்பானவர்கள் இந்த உலகில் நீடித்து வாழ முடியாது. உண்மை காலமாக இருக்கும். 500 கோடி ஆண்டுகளுக்கு இன்னும் சூரியன் இருக்குமா? அதுக்கப்புறம் தான் அது சாம்பலாயிடுமா? அது வரைக்கும் இந்த உலகம் அழியாது. மக்கள் அழியும், இயற்கை அழியும். இயற்கை மீன்ஸ் வாட்? அந்த 5 பூதங்கள் அழியாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அழியாது. மற்றது அழியும், மறுபடியும் தோன்றும். அது வேறு விஷயம். நான் குறிப்பிடுவது என்னவே என்றால் இங்கே மிக மிக முக்கியமாக வருங்கால தூண்கள் நீங்கள். இந்த உலகம் வாலிபர்களது, இளைஞர்களுக்கு உண்டானது, குழந்தைங்களுக்கு உண்டானது. அதை கிழவர்கள், கிழவிகள் லஞ்சத்திற்காக, வஞ்சத்திற்காக நாசம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதை சரி செய்வதற்கு பல 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 ஆண்டுகளாகும். உடனே இதை சரி செய்ய முடியாது. பட் சரி செய்தே ஆக வேண்டும். இதை இளைஞர்கள், வாலிபர்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். வேறு யாராலையும் செய்ய முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இங்கே மிக மிக முக்கியம். ஆகையினால் நேற்றிலிருந்து கற்றுக்கொள். இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. உன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து அந்த திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெற்று இந்த உன் உலகை உயர்த்து, உன் உலகை உன் தோளில் சுமந்து கொண்டு உன்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குழந்தைகளுக்காக, எதிர்கால உலகத்திற்காக என்றென்றும் உன்னுடைய சேவையை செய்து கொண்டே இரு. இதில் பணத்திற்கு வேலையே அல்ல. பணம் பின்னால் ஓடாதே. பணம் தரித்திரம். அதை வச்சு சாப்பிடலாம், ஜாலி பண்ணலாம். பட் காலத்துக்கும் உன் கூட நீ செத்து போயிட்டு அவன் கூட விடாது. ஓகே, எனிவே 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம், முழுசாக தான் படிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் வரேன். ஒரு முழு பேப்பரையும் என்னைக்காவது முழுசாக நான் படித்து காட்டிடுவேனா எனக்கு தெரியல. ஓகே, எனிவே பாய். தேங்க்யூ.